வணக்கம். அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். குலதெய்வம் நம் வீட்டில் நம்முடன் இருக்கின்றார்களா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? குலதெய்வங்கள் நம் வீட்டில் இருப்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். குலதெய்வம் என்பவர்கள் யார்? நமக்கு விருப்பமான கடவுள்கள் பலர் இருந்தாலும் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த குலதெய்வங்கள். ஏன் உண்மையே சொல்ல போனால், நீங்கள் விரும்பக்கூடிய கடவுள்களிடம் பிரார்த்தனை வைக்கும் போது அவர்கள் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு உதவுவதற்கு உங்கள் குலதெய்வத்திடம் முதலில் உத்தரவு வாங்க வேண்டும். அதன் பின்புதான் நீங்கள் வணங்குகின்ற இஷ்ட தெய்வங்களே உங்களுக்கு உதவ முடியும். அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த தெய்வங்கள் தான் நம் குலத்தை காக்கின்ற குல தெய்வங்கள். இப்படிப்பட்ட குலதெய்வங்கள் நம் வீட்டில் இருக்கின்றார்களா இல்லையா என்பதை சாதாரணமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வீட்டில் வறுமை, பண கஷ்டம் இது போன்ற சிக்கல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லை என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால்தான் நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக வழிபட வேண்டும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர். அப்படி நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்து முடித்து வரும்போது குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு உங்களுடன் வந்திருக்கின்றதா இல்லையா என்பதை பின்வரும் அறிகுறிகளை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முதலில் பூஜை அறையில் நீங்கள் ஏற்றும் தீபம் எப்போதும் போல் இல்லாமல் மிகவும் பிரகாசமாகவும் கொழுந்துவிட்டு உயர உயர எரிகிறது என்றால் அந்த தீபத்தை வளர்த்து கொண்டிருப்பதே உங்கள் குலதெய்வமாகத்தான் இருக்கும். உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பல்லிகள் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். பூஜை அறையில் பல்லிகள் சத்தமிட்டு கொண்டே இருந்தாலும் கூட உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் சந்தனத்தின் நறுமணம், விபூதியின் நறுமணம், பூவின் வாசம், இந்த வாசனைகள் எல்லாம் உங்கள் வீட்டில் திடீரென்று வருகிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம். மேலும் சில குடும்பத்தினருக்கு கருப்பன், ஐயனார், முனியசாமி போன்ற ஆண் தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நாம் சுருட்டை ஒரு பிரசாதமாக வைத்து வழிபடுவோம். அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் வீட்டில் சம்பந்தமே இல்லாமல் திடீரென்று சுருட்டு வாசனை வருவதை நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் உங்கள் குலதெய்வத்தின் நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். நீங்கள் கோவிலுக்கு சென்று வரும்போது அங்கு கொடுக்கப்படும் எலுமிச்சம்பழத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டின் நிலைவாசலில் அல்லது பூஜை அறையில் வைத்திருப்பீர்கள். அப்படி வைக்கப்பட்ட எலுமிச்சம்பழம் நாட்கள் செல்ல செல்ல சுருங்கி காய்ந்து போகிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அதே எலுமிச்சம்பழம் அழிய போகின்ற நிலைக்கு வரும்போது உங்கள் வீட்டில் இறை சக்தி என்பது துளியும் இல்லை, துர்சக்திகளின் ஆதிக்கமே அதிகமாக உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். காகமும் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தும். பொதுவாக உங்கள் வீட்டில் காகத்திற்கு நீங்கள் எப்போதும் போல் சாப்பாடு வைப்பீர்கள். ஆனால் அந்த காகம் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு வழக்கம் போல் இல்லாமல் திடீரென்று உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி சென்று கரைந்து கொண்டே இருக்கும் பொழுது அது ஒன்றை உங்களுக்கு தெளிவுபடுத்தும். ஒன்று உங்கள் வீட்டிற்கு குலதெய்வம் அல்லது உங்கள் உறவினர்கள் யாராவது வீட்டிற்கு வரலாம் என்பதை புரிய வைக்கும். சில சமயங்களில் நீங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குறித்தோ அல்லது நல்ல காரியங்கள் குறித்தோ பேசும்போது உங்கள் குலதெய்வங்களிடம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கும் போது உங்கள் குலதெய்வங்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கின்ற நோக்கில் ஒரு சில விஷயங்களை செய்வார்கள். இது சிலருக்கு தெரிந்த பொதுவான விஷயம். உங்கள் குலதெய்வத்தின் மேல் வைக்கின்ற பூ கீழே விழும் அல்லது எலுமிச்சம்பழம் கீழே விழும். ஆனால் இதையும் தாண்டி சில நிகழ்வுகள் நடக்கும். ஆம், நீங்கள் சுப காரியங்கள் குறித்து பேசும்போது அல்லது பிரார்த்தனை செய்யும் போது நீங்கள் அதை பேசிய ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாகவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் மூலமாவது கோவிலில் இருந்து பூ கொண்டு வந்திருக்கின்றேன், பிரசாதம் கொண்டு வந்திருக்கின்றேன் என்று வருவார்கள். இது உங்கள் குலதெய்வம்தான் செய்யும். அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிப்பதை இப்படியெல்லாம் கூட நமக்கு உணர்த்துவார்கள். இந்த பதிவில் நம் குலதெய்வங்கள் நம் வீட்டில் இருப்பதை எந்தெந்த விதத்தில் நமக்கு உணர்த்துவார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.